அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழில் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாடகமேத்தும் நாடக கணிகை என இளங்கோவடிகளால் குறிப்பிடப்படுபவர் மாதவி. நாடகமேத்தும் நாடக கணிகை என இளங்கோவடிகளால் குறிப்பிடப்படுபவர் மாதவி. தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதனை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா நாட்டியம் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற ஆடுவதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா நாட்டியம் அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுவதனை டேஷ் என்று குறிப்பிடுவாங்க அப்படின்னா நாடகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ ஒரு கதையை தழுவி வேடம் புனைந்து ஆடுறதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டியம் நாடகம் ரெண்டிற்கும் பொதுவான சொல் கூத்து. நாட்டியம் நாடகம் ஸோ ரெண்டுக்குமே பொதுவான சொல் பார்த்தீங்க அப்படின்னா கூத்து. சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார். ஸோ சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினது யாரு அப்படின்னா அடியாருக்கு நல்லார். நாடகக்கலை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் விரிவாக கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். ஸோ நாடக கலை பற்றியும் காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கினை அமைப்பு பற்றியும் விரிவாக கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ள நூல்கள் முறுவல், சாய்ந்தம், செயிற்றியம், மதிவாணர், நாடகத்தமிழ் நூல், விளக்காத்தார் கூற்று, குணநூல், கூத்தநூல். ஸோ இதெல்லாமே நாட்டியத்திற்கும் நாடகத்திற்கும் இலக்கண வகுத்துள்ள நூல்கள். சரிங்களா? பரிதிமா கலைஞர் செய்யுள் வடிவில் இயற்றிய நூல் இயற்றிய நூல் நாடகவியல். ஸோ பரிதிமா கலைஞர் செய்யுள் வடிவில் இயற்றிய நூல் நாடகவியல். நூலும் நூல் ஆசிரியரும். ஸோ இது மேட்ச் மாதிரி கொடுத்தவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மாதங்க சூலாமணி, விபுலநாதந்தர், சாகுந்தலம் மரமலை அடிகள், நாடகத்தமிழ் பம்மல் சம்பந்தனார், டம்பாச்சாரி விசாலம், காசி விஸ்வநாதர். மகேந்திரவர்மன் பல்லவன் இயற்றிய நாடக நூல் மத்தி விலாசம். சரிங்களா? ஸோ மகேந்திரவர்மன் பல்லவன் இயற்றிய நாடக நூல் மத்தி விலாசம். மகேந்திரவர்ம பல்லவன் மத்திவிலாசம் என்னும் நாடக நூலை எந்த நூற்றாண்டில் எழுதினார் அப்படின்னா 7வது நூற்றாண்டில் எழுதினார். ஸோ மகேந்திரவர்ம பல்லவன் மத்திவிலாசம் அப்படின்ற நாடக நூலை எந்த நூற்றாண்டில் எழுதினார் அப்படின்னா அவரோட 7வது நூற்றாண்டில் எழுதினார். ராசராச சோழன் ஆட்சி காலத்தில் ராசராசேஸ்வர நாடகம் நடைபெற்ற ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ராசராச சோழன் ஆட்சி காலத்தில் ராசராசேஸ்வர நாடகம் நடைபெற்ற ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. எந்த மன்னர்கள் காலத்துல தஞ்சாவூர் கோவில்ல நாடகங்கள் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா பசமராத்தியர்கள். ஸோ பசமராத்தியர்கள் மன்னர்கள் காலத்துலதான் தஞ்சாவூர் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கு. குறவஞ்சி நாடகங்கள் எந்த மன்னர் ஆட்சியில தோன்றுச்சு அப்படின்னா நாயக்க மன்னர். ஸோ குறவஞ்சி நாடகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல தான் இது தோன்றிருக்கு. உழவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடக பல்லு. ஸோ உழவர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய நாடக வகை பல்லு. எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் நொண்டி நாடகங்கள் தோன்றின அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில். ஸோ எந்த நூற்றாண்டோட பிற்பகுதியில் இந்த நொண்டி நாடகங்கள் தான் தோன்றுச்சு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றுச்சு. புராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்படும் நாடகம் தெருக்கூத்து. ஸோ புராண கதையை தான் மெயினாக வச்சு நடத்தக்கூடிய நாடகம் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து. சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்களை எந்த நூற்றாண்டில் சிறப்பிடம் பெற்றுச்சு அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில். மனோன்மணியம் என்னும் கவிதை நாடகம் காப்பியம் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 1891. ஸோ மனோன்மணியம் அப்படின்ற கவிதை நாடகம் அந்த காப்பியம் எப்போ வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா 1891. மனோன்மணியம் எந்த ஆங்கில கதையை தழுவி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா மறைவழி.
அதாவது லார்ட் லிட்டன் எழுதிய மறைவழி அப்படின்ற கதையை வந்து அதை தழுவிதான் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. ஸோ தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் பார்த்தீங்கன்னா கதரின் வெற்றி அப்படின்ற ஒரு சமுதாய நாடகம் தான். 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் நடக்காத பெருந்தொண்டு நாடகத்துறைக்கு பெரும் தொண்டு புரிந்தவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். ஸோ 20th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் நாடகத்துறைக்கு ஒரு பெரிய தொண்டு பண்ணது யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள்.